கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா வணக்கம். ஜதுமாலான்னு சொல்றது நீங்கள் தானா? ஜெயாண்ணா வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, ரைட்? ஓகேக்கா. நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லி பார்த்து ஜன கண்ணங்களோட ஆரம்பிக்கிறோம், ரைட்? ஓகே. உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். முக்கியமாக 2 பேருக்கு மிஸ் பண்ணிட்டீங்களோ? ரைட், ஓகே. 2 பேருக்கு மிஸ் பண்ணுவோம். ஓகே, 2 பேருக்கு மிஸ் பண்ணால் 2 பேர் அனிவர்சரி டைமில் உங்களோட டான்ஸ் ஆட போகிறாங்களா முக்கியம்? ஓகேவா? டீலா? ரைட், ஓகே. 2 பேர்கிட்டையும் கேட்போம். பிரதர் சின்ன டான்ஸ் ஆடுவோம். அதெல்லாம் ஒன்று வேணும். ரைட், ஓகே. நாங்கள் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக அக்கா அல்லது அண்ணாக்கு நாங்கள் இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி உங்களுடைய முதலாவது அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களில் பாசம் வச்சிருக்காங்க. 2 பேர்லையும் பாசம் வச்சிருக்கேன். அன்பான உறவுகள் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெருமதியான கிஃப்ட்டும் உங்களுக்கு தந்துருக்காங்க. யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் எல்லாம் தருவாங்க சொல்லி அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் உங்க 2 இவங்க தான் சொல்லுவாங்க யாருன்னு சொல்லி. என் பிரதருக்கும் தந்துருக்காங்க கிஃப்ட். நீங்கள் கண்டுபிடிக்கிறதா பிரதர்? 2 பேருக்கு சேர்ந்து தந்துருக்காங்க பிரதர். யாரா இருக்கு பிரதர்? சும்மா கெஸ் பண்ணுமா? அப்போ நமக்கு யார் அனிவர்சரிக்கு கிஃப்ட் தான் அப்படி யோசிக்கிறீங்களா? யாரா இருக்கு? யாருன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அக்கா யாரை கெஸ் பண்ணுறீங்களா? யாராச்சும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் தரேன்னு சொன்னால் யார் இருக்கும்? யாராவது கெஸ் பண்ணுங்க. உங்களோட கணவராக இருக்குமா? சொல்லி இருக்கலாம். வேற அக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் தரேன்னு சொன்னால் வேற கெஸ் பண்ணுறீங்களா? அண்ணா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே. 2 பேருக்கும் சேர்த்து அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய தந்திருக்கிறாங்க. நான் அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்த்துட்டு கண்டுபிடிப்புன்றது யாருன்னு சொல்லி மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். மிக்கி மாமி கொடுங்க பார்ப்போம். ஓகே, பிரித்து பார்ப்போம். எனது உடல் நழுவ விடாது, பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது, பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது, உன்னை பார்த்திருப்பேன் நீங்கள் மூடாது. இதுதான் அந்த பெருமதியான கிஃப்ட் சிஸ்டருக்கு தந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ அக்கா சொல்லிட்டாங்க அவங்களுடைய தம்பி அண்ணா அவங்க சில டைம்ல செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னு சொல்லி. அண்ணாட சைட்ல செய்யறேன்னு சொன்னா யாரா இருக்கு? தனுசன்னு சொன்னது மச்சான் எங்க இருக்கு? மலேசியாவில் இருக்கிற மச்சான். வெளிநாட்டில இருந்து யாருமே இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தெரியல. வெளிநாட்டில இருந்து தான் நம்மளுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருக்காங்க. நினைக்கிறேன் அண்ணாட சைட்ல தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கேன். நினைக்கிறோம் அப்படி தானே? அப்படியோ அண்ணாட சைட்ல வந்திருக்குமா அக்காட சைட்ல வந்திருக்குமா? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்கு. முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம். இதையும் பிரித்து பார்ப்போம் நாம. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச. ரைட், ஓகே. அப்போ
உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான் தான் 2 பேருக்கு தந்திருக்கிறாங்க. ரைட். ஆனால் நீங்கள் இன்னுமே கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொல்லி, அதனால் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டூ கொண்டு தான் அவங்க வந்து பேட்டிக்லோலாம் இருக்காங்க. ஸோ சில டைமில் உங்களுக்கு பக்கத்துலேயும் இருந்து கொண்டு இருக்கலாம், மிக்கி மாமாக்குள்ளேயும் இருக்கலாம். அதை எங்களால் கெஸ் பண்ண முடியலை யாருன்னு சொல்லி. அக்கா கன்ஃபார்மாக சொல்லுங்கள், அழகான கிஃப்ட் தந்துருக்காங்க உங்களுக்கு. யார் தந்துருப்பாங்க? அம்மா தந்திருப்பாங்களா? ரைட். ஓகே. உங்களுக்கு வந்து 3 பேர் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. ரைட். ஓகே. அப்போ இது 2 வந்து உங்களுடைய அன்பு மாமி, உங்களுடைய அன்பு அம்மா செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். சரிയോ? அதே போல் உங்களுக்கு ஒரு பெருமதியான கிஃப்ட் வந்து நம்ம வெளியில் இருக்குது, அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வரும். சரியோ? மிக்கி மாமா அவன் 2 பேரை கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் கூட்டிட்டு வாங்க. சரியா? ஓகே. கிஃப்டாக வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க. உங்களுக்கு அழகான ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்து அண்ணா அக்காவுக்கு தந்திருக்காங்க. ரைட். ஓகே. கிஃப்ட்டை அப்படியே கொண்டு போகும். உங்களுக்கு கிஃப்ட்டை காட்டிட்டு இப்போ உள்ளே போகும். சரியா? ரைட். ஓகே. ரைட். ஓகே. உங்களுடைய அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி அழகாக 2 கிஃப்ட் தந்திருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து உங்களுடைய அன்பு மாமி, உங்களுடைய அன்பு அம்மா தான் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் தான் செஞ்சுருக்காங்க. ரைட். ஓகே. வெளியில் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது, உங்களுக்கான ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து யார் தந்திருக்கலாம்? புரியல. உங்க 2 பேர் ரிலேஷன் இருக்காங்க, நெருங்கிய ரிலேஷன் சொன்னாங்க. நெருங்கிய உறவுகளில் அக்கா 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் யார் ஏற்படுறது உங்களுக்கு ரிலேஷன்? 2 மச்சான், உங்களோட தம்பி ஒரு ஆள் இருக்கிறாங்க. ரைட். ஓகே. உங்களுக்கு ஃபைனலுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் உங்களுக்கு அந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்காங்க. ரைட். 3 பேரில் யாராக இருக்கும்? தம்பியாக இருக்கலாம். தனு சொன்னால் நீங்கள் சொல்ல கூட மச்சான் மலேசியாவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கிற வந்து செய்யல, வேறொரு நாட்டில் இருக்கிற நபர் தான் செஞ்சுருக்காங்க. 3 பேர் மலேசியாவில் இருக்காங்க. 3 பேர் மலேசியாவில் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு இந்த ஃபைனலுக்கு வந்து மிக்கி மாமா வேறொரு ஆள் தந்திருக்கிறாங்க, ஆனால் நாட்டை மாறி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்குமா? அப்படி இருக்கும். ரைட். ஓகே. யார் தந்திருக்காங்க? அப்போ உங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் ஒரு கேக் ஒன்று இருக்குது. அந்த கேக்கை நம்ம எடுத்துக்கோங்க. மிக்கி மாமா கொடுங்க பார்ப்போம். ரைட். ஓகே. வந்து 3 பேர் சேர்ந்து அண்ணா அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து உங்களுடைய அன்பு மாமி அவங்க வந்து உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் கெஸ் பண்ண போல் மலேசியாவில் இருக்கக்கூடிய உங்களோட மச்சான் அவர் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து அந்த ஃப்ரிட்ஜை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதே போல் கேக்கும் உங்களுக்கு ஒரு ஆள் தந்திருக்காரு. கேக் யார் தந்திருப்பாங்க? ஜெயநாதன் சொன்னால் ஜெயந்தன் சொன்னால் மச்சான் மலேசியாவில் இருக்கிறாரே. ரைட். அவர் தான் உங்களுக்கு அழகான ஃப்ரிட்ஜ் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கார். இந்த கேக் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து ஜெயந்தன் உங்களுக்கு கேக்கும் சர்ப்ரைஸ் ஒரு ஆள் தந்திருக்காங்க. யார்? இதுதான் உண்மையாகவே ஒரு சிச்சுவேஷன் ஒன்று. இந்த சிச்சுவேஷன் இந்த கேக்கை தந்தவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, நீ நான் சக்ஸஸ். இல்லைன்னு சொன்னால் அனிவர்சரி ஃபெயிலியர் ஆகிடும் உங்களுக்கு. யாராக இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் இந்த கேக் உங்களுக்கு தந்துருக்காங்க. இங்கே தான் இருக்கிறாங்களா? சப்போஸ் இந்த வீட்டை கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்லியிருக்கும்போது ஸோ இன்னும் உங்களுடைய அவருக்கு தெரியும். அக்கா நீங்கள் சொல்லுங்க யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி. ரைட். அவர் தான் கண்டுபிடிக்கிறோமான அக்கா சொல்லியிருக்காரு. வைஃப் அக்கா நீங்கள் செஞ்சீங்கல்ல கேக். ரைட். உங்களுடைய அன்பு மனைவி தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த கேக் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ரைட். ஓகே. மலேசியாவில் இருந்து கொண்டிருக்காங்க, மற்றவங்க அம்மா அவங்களும் வெளியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய 2 உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? அக்கா அண்ணா 2 பேரும் ரொம்ப நன்றி. அக்கா என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட். ஓகே. நம்ம கேக் கட் பண்ணுவோம். ஓகே. ரைட். காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும் போதும் தீர்ந்திடாது வாயிரே. காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரமும் வாழும் வரைக்கும் தேய்ந்திடாது வாயிரே. ஆணில் தாய்மை கருவாகும், ஈரம் பூத்து மழையாகும்,
மாமா பாரு எப்படி உருன்னு இருக்கு. உங்கள் அப்பா மூஞ்சியை பார்த்துட்டு அப்புறம் பேசு. ஹே மாமா மாமா இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? பொடி